அனைவருக்கும் வணக்கம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் களஞ்சியம் வலைதளத்தில் தங்களுடைய 11 இலக்க IFHRMS ஐடியை பயன்படுத்தி லாகின் செய்யும் பொழுது யூசர் அத்தன்டிகேஷன் ஃபெயில்டு என்று வரும் பட்சத்தில் தங்களுடைய பாஸ்வேர்டினை மிக எளிமையாக ரீசெட் செய்து எவ்வாறு லாகின் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் IFHRMS களஞ்சியம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்கே karuvulam.tn.gov.in அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் களஞ்சியம் அப்படின்னு வந்துட்டு லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் பாட்டம்லேயே சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு மேலே ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் எம்ப்ளாயி ஐடியை டைப் பண்ண சொல்லி கேட்கும். அந்த இடத்துல உங்களுடைய 11 இருக்க IFHRMS ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே என்ன கேப்சா கோட் கொடுத்துருக்காங்களோ அதை டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் தெளிவாக விசிபிள் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அது பக்கத்துலேயே ரெஃப்ரெஷ் பண்ணுவதற்கான ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு நியூ டெக்ஸ்ட் வந்திருக்கும். அதை அங்கே அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெரிஃபை அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் செலக்ட் ஆப்ஷன் டு ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துல அப்டேட் பாஸ்வேர்டு யூசிங் OTP, அப்டேட் பாஸ்வேர்டு யூசிங் செக்யூரிட்டி கொஸ்டின் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் செக்யூரிட்டி கொஸ்டின் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் மிடில் நேம் அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துல உங்களுடைய ஃபாதர் நேம் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு கேப்சா கோடை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. உங்களுக்கு நியூ பாஸ்வேர்டு செட் பண்ணுவதற்கான ஆப்ஷன் வந்திருக்கும். அந்த இடத்துல உங்களுடைய நியூ பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்கும்போது உங்களுக்கு நியூ பாஸ்வேர்டு ரீசெட் ஆகிட்டு வந்திருக்கும். அதன் பிறகு நீங்கள் எப்பொழுதும் போல் லாகின் செய்து கொள்ளலாம். சப்போஸ் இந்த வெப்சைட்டில் உங்களுடைய செக்யூரிட்டி கொஸ்டின் நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்டேட் பாஸ்வேர்டு யூசிங் OTP அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் உங்களுடைய IFHRMS ஐடி கூட லிங்க் பண்ணிக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்ததும் நியூ பாஸ்வேர்டு டைப் பண்ண சொல்லி கேட்கும். அந்த இடத்துல நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு அகைன் இன்னொரு டைம் டைப் பண்ண சொல்லி கேட்கும். திரும்பவும் டைப் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுக்கும்போது உங்களுடைய பாஸ்வேர்டு ரீசெட் ஆகிட்டு வந்திருக்கும். அதன் பிறகு எப்பொழுதும் போல் நீங்கள் லாகின் செய்து உங்களுடைய பே ஸ்லிப்பினை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். நன்றி.